Welcome to Anita's Health and Beauty. முந்திரி கேஷ்யூஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். பட் இந்த முந்திரியில் என்னென்ன பலன்லாம் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முந்திரியை வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ முதலாவது நமக்கு இந்த முந்திரியில் இருக்கிற பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசாக ஆக ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு அதுக்குன்னு தனி ஒரு டயட்டே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் ஹார்ட் டிசீஸ்லாம் தடுக்கிறதுக்கு. பட் நீங்கள் இந்த முந்திரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஹார்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான போன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த முந்திரியில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நிறைய இருக்குது. மெக்னீஷியம் இல்லை அப்படின்னா நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும். ஸோ இந்த முந்திரியில் மெக்னீஷியமும் இருக்கும், அதே போல் கால்சியமும் இருக்குது. ஸோ இதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பயுமே போன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது சில பேர் கீழெல்லாம் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எலும்பு உடஞ்சிரும். பட் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதுனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காது, ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு போன்ஸு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வராமல் நம்ம தடுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் அதே போல் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முந்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது நம்ம வெயிட் லாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் முந்திரி சாப்பிட்லாம். ஸோ இதை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். நார்மலாக சாப்பிடாதவங்களுக்கு இருக்கிறத விட சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் கே நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பட் அதே சமயம் நிறைய சாப்பிடக்கூடாது. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் சாப்பிட்டாலே போதும். ஒரு 5 இல்லை ஒரு 8 அந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதே போல் வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுங்க. டெய்லிலாம் சாப்பிட வேணாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் நிறைய டிசீஸை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.